வணக்கம், வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சளி, இருமல், தொண்டை கரகரப்பு இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வாக இருக்கக்கூடிய மருத்துவ குணம் மிக்க வெற்றிலை ரசம் எப்படி வைக்கலான்னு இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெற்றிலை ரசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். விதை கொத்தமல்லி 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், 10 பல் பூண்டு, தோல் உரிக்க வேணாம், அப்படியே எடுத்துக்கலாம். பச்சை மிளகா 1 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட 1 பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான மெயின் இன்க்ரீடியன்ட் வெற்றிலை. வெற்றிலையில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நல்ல டார்க் க்ரீன் கலரில் இருக்கும், இன்னொன்று இந்த மாதிரி லைட் க்ரீன் கலரில் இருக்கும். இந்த மாதிரி ரசம்லாம் வைக்கிறதுக்கு நீங்கள் லைட் க்ரீன் கலர் வெற்றிலை ப்ரிஃபர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா டார்க் க்ரீன் கலர் நீங்கள் எடுக்கும்போது அதில் வந்து காட்டம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு கசப்பு தன்மையும் இருக்கும். நான் இன்றைக்கி 3 வெத்தலை எடுத்திருக்கேன். இந்த வெத்தலையில் இப்போ இந்த காம்பு பகுதியை எடுத்துடலாம். இந்த வெத்தலையில் உள்ள காம்பு பகுதியை இப்போ எடுத்துட்டேன். இதை நல்லா சின்ன சின்ன பீசஸ் ஆக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளோடு சேர்த்து இதை நல்லா ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் புளியையும் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ரொம்பலாம் நல்லா வதக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ரசத்தோடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா கொதித்து நுரைச்சி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த வெல்லம் சேர்க்கும் போது ரசம் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ரசத்தை தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் இல்லைன்னா ஆயில், 2ல் எதுனாலும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நெய்யில் ரசம் தாளிச்சிங்கன்னா நல்லா வாசமாக கமகமன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கடுகு உளுந்த பருப்பு, ஒரே ஒரு மிளகாய் வத்தல், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்து நம்ம ரசத்தில் சேர்த்துருங்க. ஃபைனலாக மல்லி இலையும் தூவிடுங்க. கமகமன்னு வாசத்தோட சூப்பரான டேஸ்டியான மருத்துவ குணம் மிக்க வெற்றிலை ரசம் ரெடி. வெற்றிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம ஆனால் அதை யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை. சும்மா வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருந்தோம். அந்த தாம்பூல பையிலெல்லாம் வர வெற்றிலையெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். அதை இந்த மாதிரி நம்ம சமையலில் பயன்படுத்தும் போது அதோடைய மருத்துவ குணங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வெற்றிலையில் ரசம் வச்சு பாருங்கள். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, சும்மா அப்படியே குடிப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ரசம் இது. இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான வெற்றிலை ரசத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.